அனைவருக்கும் வணக்கம். என் பார்வையில் புத்தகம் குறித்து என் பார்வையில் சில கருத்துக்கள். ஒரு புத்தகம் என்றால் அது குறிப்பிட்ட ஒரு கருவினை சார்ந்தமையும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஒரே ஒரு புத்தகம் 70 பக்கங்கள் 48 கவிவரிகள் என்று சொல்வதை விட வாழ்வில் பார்த்த பட்ட வழிகளின் மூலம் வந்த வரிகள் என்று சொல்வதே ஆகச்சிறந்த வரியாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அப்படி என்னதான் நம்ம கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்கள் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு என்பதை நான் எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன். குடும்ப உறவுகள், நட்பு, காதல், கல்வி, சமூக சீர்கேடுகள், சாதி மத பேதங்கள், கண்டும் காணாமல் நடக்கும் பெண் சீரழிவுகள், ஒடுக்கப்பட்ட தொழில்கள் என மனிதனின் அத்தனை உணர்வுகளையும் உரிமைகளையும் காற்றை போல, சில இடங்களில் புயலை போலவும் வார்த்தைகளால் தழுவி வந்துள்ளார். மொத்த புத்தகத்திலும் அவரின் வார்த்தை விளையாட்டுக்கள் என்னை வியக்க வைத்தன. ஒரு சில கவிதைகளை தவிர மீதமுள்ள அத்தனை கவிதைகளுக்கும் நேரடியான தலைப்புகளை தராமல் விளையாண்ட விதம் அருமை. எனக்கு பிடித்த சில கவிதைகளில் சில வரிகள் உங்களுக்காக. தமிழ் தாயையும் இறையையும் வணங்கிவிட்டு தன் தாய் தந்தைக்கு செல்கிறார். அவள் என்னை பிடித்து ரசித்து தரும் முத்தத்திற்கு என்றும் ருசித்தே நான் சொல்லும் முதல் வார்த்தை அம்மா. சுற்றும் கடிகாரத்தையும் சுழலும் காற்றையும் தன் தந்தையின் உழைப்போடு ஒப்பிட்டு தன் அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். உழைப்பு என்னும் சுமைதாங்கியாய் கடவுளின் அழைப்பு என்ற பதவியில் அமர்ந்து அழகாய் ஆட்சி செய்கிறான் குடும்பத்தை. அடுத்ததாக அவரின் பள்ளி கல்லூரி வாழ்வை நாம் வாழாமலேயே அவரின் வரிகளின் மூலம் நம்மை வாழ வைத்து விட்டார். அடையாளம் தேடும் கனவுகள், நிலவில் ஓர் பயணம், 6 புள்ளிகளில் ஓர் உலகம், புன்னகையில் ஓர் வெளிச்சம், நிச்சயம் படிக்க வேண்டிய உணர வேண்டிய கவிதைகள். அவற்றில் முதலாவதாக, பிறப்பில் குறையென மருத்துவம் சொன்னாலும் இழப்பின் வழியாய் சொந்தங்கள் கருதினாலும் இலை போல உதிர்ந்து விடாமல் எதையும் அறியா பறவையாய் குடும்பத்தை ரசிக்கும் ஓர் குழந்தையாய் பூத்து குலுங்கும் மலர் போல் புவியில் வலம் வர கண்ணில் வராத மலைத்துளிகளை சிலர் சிந்திவிட்டு சிரித்து சென்றாலும் பேச்சில் சிதறிய குடும்பம் என்னை பார்த்தாலும் யாதும் அறியா குழந்தை சிரித்தே குடும்பத்தின் மனக்கவலைகளுக்கு சிகிச்சை அளிக்க தாய் சொல்லும் நிலா கதைகளை கேட்டுக்கொண்டே தயக்கமின்றி நானும் நிலாவில் பயணிக்கின்றேன். கண்ணின் பாதையிலே நிலாவை ரசித்தாலும் அவனின் எண்ண பாதையிலே உணர்வுடன் நிலாவில் சேர்ந்தே வாழ்கின்றான். மேலும் அவரின் தன்னம்பிக்கைக்கான வெளிச்சம் இக்கவிதையில் தெரியும். உடைந்து நொறுங்கிய கண்ணாடியில் கூர்மையாய் குத்தி கிழித்தது கண்ணாடி துண்டுகள். குறிப்பிட்டு தனியே பார்க்கும் பாவம் என்னும் அம்பினை எய்ததினால். கல்லூரி என்னும் கடுமையான கட்டிடத்தில் கட்டணமே இல்லாமல் பார்வையற்றவர்களை கற்பனையில் சித்தரித்ததால். சிலரின் அன்பினால் சித்தரிப்பை உடைத்து புது படைப்பாக்க புன்னகையுடன் தன்னை நிரூபிப்பதற்காக நிற்காமல் ஓடுகிறது இவன் கால்கள். அடுத்ததாக காதல். இதில் தன் உணர்வுகளை எதனோடெல்லாம் ஒப்பிட்டு சொல்லலாம் என நமக்கு சொல்லாமல் சொல்கிறார் கவிஞர். பூக்களின் பெயரோடு உணர்வுகளை கலந்து அவற்றை வரிகளாக்கிய விதம், காதலை சொல்லாமல் தத்தளித்து நிற்கும் நேரம், பதிவு திருமணம் என அனைத்தையும் சொல்லி புத்தகத்தின் இறுதியில் 2 கவிதைகளில் எனக்கு தெரிந்த அவர் காதல் விண்ணப்பத்தையும் வைத்துள்ளார் போல. வியர்வை துளியில் எரியும் தீ என்ற தலைப்பில் பட்டாசு செய்யும் தொழிலாளர்களுக்காக. ஊதியம் என்னவோ கொஞ்சம்தான், வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம்தான், நஞ்சில் வேலை பார்த்து இதயங்கூட நோகுது, நல்ல சாப்பாடு இல்லாமல் பல உயிர்கள் சாகுது, சாம்பலை போல புகையை போல எங்கள் வாழ்க்கை இப்படியே போகுது என மிக யதார்த்தமாக அவர்களின் வழியை வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்ததாக அணிகலன்களின் அடிமைச் சங்கிலி. இந்த தலைப்பிற்கே நான் தலைவணங்குகிறேன். பெண்களின் அவல நிலையை ஆழமாக அற்புதமாக பேசியுள்ளார். கௌரவம் என்று மறைக்கப்பட்ட பல உண்மைகளை தன் வரிகளில் வெளிப்படுத்தி இவரின் 2ஆம் புத்தகம்தான் இது என்று நம்பும்படியாக இல்லாமல் செய்துவிட்டார். இதுபோன்று இன்னும் பல புத்தகங்களை எழுத என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு நிலைத்த இந்த செல்வத்திற்கு அவன் தம்பியே செல்வாக்கு என்ற வரிகளுக்கு உரிமையானவள். நன்றி, வணக்கம்.